அறிவில் சிறந்தவர் யார்? அந்த ராயருடைய மனைவியான மகாராணிக்கு அந்த அப்பாஜியை மந்திரியாக நியமித்ததில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. அதனால ஒரு திட்டம் போட்டாங்களாம். அவரை எப்படி இருந்தாலும் இந்த பதவியில் இருக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அரசர்கிட்ட சொன்னாராம், அரசருக்கு அரசரே, நீங்கள் இந்த அப்பாஜிக்கு பதிலாக எல்லா சாஸ்திரமும் கற்று உணர்ந்த ஒரு அறிஞனை தான் நீங்கள் மந்திரியாக வச்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய அரசாட்சிக்கும் அதுதான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, நீ யாரை சொல்கிறியோ அது மாதிரி நான் அவங்கள நியமிக்கிறேன், வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு அறிஞரை அழைச்சிட்டு வந்தாங்களாம் மகாராணி. அவர் எல்லாத்துலேயும் சிறந்த வல்லவராக இருந்தாராம். சரி, அதுக்காக நம்ம 2 பேருக்கும் நாளைக்கு சபையில் ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மந்திரியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாராம். அதுக்காக அடுத்த நாள் 2 பேரையும் அரசவைக்கு வர சொல்லியிருந்தாங்களாம். அரசவை என்ன ஆனிச்சு, அடுத்த நாள் கூடிச்சான். அப்போ மகாராணிக்கு பக்கத்தில் ராஜா உட்காந்துருந்தாராம். அந்த ராஜா 2 பேருக்கும் சோதனை வச்சாங்களாம். அதில் ஒரு கேள்வி கேட்டாங்களாம் இந்த சிறந்த விஞ்ஞானியான ஒரு புதுசாக வந்தவருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, நேற்று அந்த புறத்தில் நானும் ராணியும் தனியாக இருக்கும்போது ஒருத்தன் என்னோட மார்பிளை எட்டி உதச்சிட்டான், என்னோட முகத்தில் காரி துப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த செயல் யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு உங்களால் யோசித்து சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு புதுசாக வந்தவர் சொன்னாராம், அரசருக்கு அரசரான நீங்கள் உங்களுடைய மரியாதை என்ன, ஆனால் உங்களையே ஒருத்தன் நெஞ்சில் எட்டி உதச்சிருக்கான் அப்படின்னாக்கா அவனோட காலை துண்டா வெட்டி போட்டுறணும், அவனுடைய வாயில் ஈயத்தை காய்ச்சி தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அரசர் ஒன்றுமே சொல்லலையாம். மகாராணியை பார்த்தாராம். திரும்பிட்டு, அப்பாஜி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அப்பாஜிட்ட கேட்டாராம். அதுக்கு அப்பாஜி சொன்னாராம், உங்களுடைய மார்பிளை எட்டி உதைச்ச அந்த கால்களுக்கு வெள்ளி சலங்கை தான் போடணும், எச்சில உமிழ்ந்த வாய்க்கு நம்ம தேன் தான் ஐயா வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான பதில், அதனால யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நிச்சயமாக அது உங்களுடைய மகனாக தான் இருக்கணும், நம்மளுடைய நாட்டு இளவரசன் தான் அந்த செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராணிக்கு ஒரே வியப்பாக போயிடுச்சான். இது எப்படி இவரால் மட்டும் இப்படிலாம் விடை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு ஒரு அந்த புறத்தில் நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கும்போது உங்களை தவிர வேறு யாருமே வர முடியாது, உங்களுடைய இளவரசன் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியப்பட்டு, சரி இனிமேல் நம்மளுடைய அரசவைக்கு சிறந்த அமைச்சர் யாருன்னா மந்திரியாகவும் இருக்கிறது நம்மளுடைய அப்பாஜி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த அறிவில் சிறந்தவருக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவித்தாங்களாம்.